திமுக சார்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பின்னணியாக செயல்பட்ட இது போன்ற அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து போக்குவரத்தில் இருந்த முக்கிய அதிகாரிகளை வைத்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான இடத்துல பஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கிய பேருந்துகள்லாம் வந்து திருப்பி விடப்பட்டிருக்கு. பேருந்துகள் எதுவும் ஆப்ரேட்டே பண்ணல. எல்லா இடத்துலையும் அந்த பேருந்துகள் பணிமனை கொண்டு போய் விட்டுட்டு குறைந்தபட்சம் 20 லட்சம் பேராவது வாக்களிக்க விடாமல் இவர்கள் அனைவரையும் ரோட்ல ஒரு நாள் முழுவதும் 12 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து உணவு இல்லாமல் தண்ணீர் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இது ஒரு மோசமான செயல். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்பட வேண்டும்னு. அதையெல்லாம் தெரிஞ்சும் வேண்டுமென்றே வந்து அன்னைக்கு காலதாமதம் செய்து ஒவ்வொருத்தரும் யாரையும் வரவிடாமல் செய்து போதிய பேருந்துகள் ஏற்பாடு செய்யாமல் வந்த பேருந்துகளையும் திருப்பி விட்டு இதில் ஒரு சில அதிகாரிகள் நாங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதை பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ண அதிகாரிகள் நாங்கள் இப்போ சொன்ன அதிகாரிகள் யார் திரு டேவிட்சன், செந்தில்வேல் அவர்கள், அப்புறம் வந்து உமாநாத் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து ஏதோ கட்சிக்காரங்க திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஏதோ திமுக செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போய் இவங்க எல்லாம் உடனே செயல்பட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். மக்கள் எதை நோக்கி 40 வருஷமாக மக்களை ஏமாற்றிய ஒரு கும்பலிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வாக்களிச்சிருக்கார்கள். அவர்கள் எதிர்பார்த்த விடுதலை கண்டிப்பாக 4ஆம் தேதி கிடைக்கும்.